குழந்தை பருவத்திலிருந்து என்னுடைய கோடை விடுமுறைகள் எல்லாம் நாகர்கோயிலில் சங்கராட்சி வீட்டில் தான் கழிந்திருக்கிறது. பல முறை இங்கு வந்திருக்கிறேன். சிறுவனாக இருக்கும் பொழுது TKS குழுவில் நான் இருந்ததான் எங்கள் அண்ணாச்சி டி.க. சண்முகம் அவர்கள் அவ்வை சண்முகம் என்று சொல்வார்கள். இந்த தலைமுறைக்கு அவரை கொஞ்சம் விவரிக்க வேண்டும். அங்குதான் நான் கற்ற இன்னைக்கு சுமாராக நடிக்கிறேன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் அந்த வாத்தியார் தான். எங்களுக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்தவர். அதெல்லாம் இங்கே வந்து பல பயிற்சி பற்றைகள் எங்களுக்கு நாகர்கோயிலில் நடந்திருக்கின்றது. அதையெல்லாம் நான் இங்கு வரும்போதெல்லாம் எனக்கு பழைய நினைவுகள் தொடுக்கும். இங்கே இப்பொழுது நான் வந்திருப்பது வேறு உருவில் என்றாலும் மனதளவில் அந்த சிறுவன் இன்னும் எனக்குள் விளையாடிக் கொள்கிறேன். இங்கே மக்கள் நீதி மையம் என்ற கட்சி தோன்றுவதற்கான காரணம் தனிப்பட்ட தனிமனித கோபம். அதனால் இதுவரை ஏன் வரவில்லை, அப்போது ஏன் வரவில்லை, அப்போது ஏன் பேசவில்லை, நான் என்றும் பேசிக் கொண்டுதான் இருந்திருக்கிறேன். நீங்கள் கேட்கவில்லை. என்னுடைய பழைய கட்டுரைகள், என்னுடைய படங்களில் இடைச்செருகளாக வரும் அரசியல் எல்லாமே அந்த கோபம், அந்த சமுதாய கோபம் அதில் தெரியும். அதன் வழிபாடுதான் எனக்கு. எம்ஜிஆர் இருக்கும்போது ஏன் வரல, அப்ப பேசாததை இப்ப பேசுறீங்க, அப்ப பேச வேண்டிய தேவையில்லை, நாங்கள் வர வேண்டிய தேவையில்லை. இன்று அவர் இல்லை என்பது இயற்கை நமக்கு சொன்ன செய்தி. அவர் இல்லவே இல்லை என்பது இவர்கள் நமக்கு சொன்ன செய்தி. அதை மறந்து, அவரையும் மறந்து, அவர் எதற்காக அந்த இரட்டை இலையை பறித்து இவர்கள் கையில் கொடுத்தார் என்பதையும் மறந்து, அது விருந்து சாப்பிட்ற இலையை நினைச்சிட்டு 2 பேர் சாப்பிட்டார். அதுக்காக போடல அவர். அந்த பதியம் போட்டது வந்து வேறு காரணங்களுக்காக. இது ஒரு அரசியல் புரட்சியாக, பெரும் அரசியல் காடாக வளரும் என்ற ஆசையில் போட்டது. அதன் நீட்சி நான் என்று சொன்னதும் பொத்துக்கொண்டு வருகிறது இவர்களுக்கு கோபம். மக்கள் தினத்தின் நீட்சி மக்கள் தான், அதில் ஒருவன் நான் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்கிறது. மக்களிடமிருந்து வெகு தூரம் அகன்று சென்று விட்ட இவர்களுக்கு மக்களையும் தெரியாது, அந்த மக்கள் நிலவரத்தையும் தெரியாது. இது நிகழ்கால உண்மை. பலரும் அந்த கட்சியில் இருக்கும் பல பெரிய அமைச்சர்கள் கூட அவரை நேரில் பார்த்ததில்லை. அந்த பேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு, தேரில் கூட இல்லை, அந்த பேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு திருவிழா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருந்திருந்தா இறக்கி விட்டு நான் அவருடைய நீட்சி என்று சொல்வதை திரும்ப திரும்ப அழுத்தி நெஞ்சில் கைபறித்து தைரியமாக சொல்வேன். நான் சொல்லியே தீர்வேன். இதுவரை பேசாத எம்ஜிஆரை இப்ப எதுக்கு கையில் எடுக்கிறீங்க? அவர் தான் என் கையில் எடுத்தார், அவரை நான் கையில் எடுக்க முடியாது. அதனால என்னமோ நான் எம்ஜிஆரை பத்தி இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு யுக்தியாக, அரசியல் கொக்கியாக நான் உபயோகிக்கிறேன் என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் செய்யும் வேலையை நானும் செய்வேன் என்று ஏன் எதிர்பார்க்கிறேன்? உங்களால் செய்ய முடியாததை நான் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டுதான் வந்திருக்கிறேன். அப்படி என்ன எங்களால் செய்ய முடியாது? முதல் கட்டம் கேட்கிறேன், நாங்கள் நேர்மையா இருக்கிறதா முடிவு பண்ணுவோம். அந்த மாதிரி அபாயமான முடிவெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு பதில் சொல்லலாமே தவிர வேறு பதில் இருக்காது அவர்களுக்கு. நாங்களும் நேர்மையானவர்கள் தான் என்று பொய் வேண்டுமானால் சொல்லலாம்.
என்னளவு நல்ல நடிகர்கள் அதிமுக அங்கேயும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் தலைவர் மாதிரி அவங்க தொழில்துறை நடிகர்களாக இருந்ததில்லை. அதையும் மிஞ்சும் அமைச்சர் நடிகர்கள் அவர்கள். சில பேர் பார்த்தா இவங்கெல்லாம் இவ்வளவு பெரிய திருத்தனம் பண்ணுவாங்களா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அப்படியே அப்பாவை முகத்துடன் இருக்கும் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கும்பிடும் தெய்வம் நெற்றியில் என்ன குறி இருந்தாலும் சந்தேகமே வேண்டாம், அவர்கள் கும்பிடும் தெய்வம் காசு. நாங்கள் கும்பிடுவது மக்களை. நாங்கள் தொடுவது மக்களை, தொடர்வது மக்களை. இது அரசியல் நேரத்தில் வாக்குறுதி மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் கடமையாக, அது முக்கியமாக எனது வாழ்நாள் கடமையாக நீங்க முழு நேர அரசியல்வாதியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இங்கே யார் முழு நேர, என்ன முழு நேர பத்திரிகையாளர்களா? நீங்கள் எல்லாம் 8 மணி நேரம் தூங்குறீங்க, அந்த நேரம் நீங்க பத்திரிகையாளர்கள். அங்கே வரும் கனவு பத்திரிகை பற்றியதாக இருக்காது, உங்கள் வாழ்க்கை இருக்கும், உங்கள் ஆசைகள் பற்றியதாக இருக்கும். யாருமே முழு நேர அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் ஆசை, அறிவுரை. எங்கள் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு நாங்கள் சொல்லும் அறிவுரையும் கூட. ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற எங்க கட்சியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த கட்சி இல்லாமல் இருந்திருந்தால் மிக சௌரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஏன் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து நம்பி கொடுக்கலாம் என்றால், காசு மேல் ஆசைப்பட்டு அசிங்கமான வேலைகளில் இறங்க மாட்டார்கள். அவர்களுக்கு முக்கியம். நாளை வீதியில் நடக்கும் போது மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தவர் நடக்கிறார், அப்படி நடந்து இருந்து மாண்டவர்கள் பெரிய மனிதர்கள் தான். கக்கன் போன்றவர்கள், காமராஜ் போன்றவர்கள், அவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம் இனிமே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த சோம்பேறிகள் கூட்டத்தில் நான் சேர மாட்டேன். வேலை செய்யாமல் சம்பளம் மட்டும் வாங்கி கொண்டிருப்பவரை வேறு என்ன சொல்லுவது? அதனால் அடித்த வார்த்தைகள் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள். சரியான வார்த்தை பிரயோகம் தான். இங்கே நாங்கள் நல்ல ஒரு பயணத்தை துவங்கி நேர் வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள் பல தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். சந்தோஷ் பாபு என்ற IAS ஆபீசர் 8 வருட காலம் அவருக்கு இன்னும் வேலை செய்யும் வாய்ப்பை அரசும் அந்த சட்டங்களும் கொடுத்திருந்தாலும் இவர்களுடன் அந்த வேலையை செய்ய முடியாது, இனி என் வாழ்க்கை இவர்களுடன் ஓட்ட முடியாது என்று மனம் நொந்து விரும்பி வெளியே வந்து விட்டார்கள். சகாயம் ஒரு உதாரணம், சந்தோஷ் பாபு ஒரு உதாரணம். அதில் சந்தோஷ் பாபு போன்ற நேர்மையாளர்கள், அதற்கு சாட்சி சொல்ல பல நூறு மாணவர்கள், மக்கள், சில அவர் எங்கெங்கெல்லாம் வேலை செய்தாரோ அங்கெல்லாம் அதற்கு சாட்சி சொல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மக்கள் நீதி மையத்திற்கும் அவருக்கும் மாறி மாறி பாராட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியான சேர்க்கை. நீ உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்பதற்கு உதாரணமாக நாங்கள் யார் என்பதை ஊரறிய நண்பர்கள் பலரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனியும் வருவார்கள். நீங்களுக்கு யாராவது வராமல் இருந்தால் வந்து விடுங்கள். நம்மை இந்த தன்னம்பிக்கை கர்வம் அல்ல, நீங்கள் கொடுத்ததுதான். இது என் கையில் இருந்ததில்லை. இன்று நான் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பயணம் எப்படி இருந்தது, மக்களுடனான உங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்று சொன்னபோது, நல்ல வேளை நான் அரசியல்வாதியான இந்த மாதிரி அன்பை ஒரு நடிகனாக நான் பெற்றதே இல்லை என்று சொன்னார்.
இது நான் செய்த தொழில் மேல் சத்தியமாக சொல்லுகிறேன். அங்கு புகழ் இருந்தது, பணம் இருந்தது, அன்பு கூட கொஞ்சம் இருந்தது. இந்த நம்பிக்கையும் என்பால் 5 வயசுல இருந்து அப்பப்ப என் மேல புகழ் அதை அனுபவித்து சொல்கிறேன். இதுக்கு நேரான அன்பை நான் தமிழகத்தில் பெற்றதே இல்லை. இதற்கு நான் செய்ய வேண்டிய கைமாறு ஒன்றுமே இல்லை. என் கடமையை நான் செய்ய வேண்டும். என் கடமை தமிழகத்தை தலைநிமிர வைப்பதுதான். என் கடமை தமிழகத்தை சீரமைப்பதுதான். அந்த கடமையை வெகு விரைவில் என்னை செய்ய விடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். உங்கள் உதவி இல்லாமல் அந்த கடமைகளை நான் செய்ய முடியாது. நான் கடமை செய்ய வந்தவன், காசு பார்க்க வந்தவன் அல்ல. நாங்கள் செல்லும் இடம் சந்தோஷமான இடம். இலங்கை அங்க போய் அமர்ந்துட்டால், ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். நாங்க போகும்போது அங்க என்ன அவலட்சணத்தில் இருக்க போகிறது என்பதை நினைத்தால் மக்களையே சுரண்டுபவர்கள் கஜானாவை விட்டு வைப்பார்களா? நாங்கள் சென்று அமரும் போது கடன் காலி கசானாவும் தான் எங்கள் கையில் வரப்போகிறது தெரியும். இருந்தாலும் நேர்மை அந்த கசானாவை ரொப்பும் என்று நாங்கள் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆடியன்ஸ் சந்தோஷப்படுறதுக்காக, ஒரு புன்னகையை வரவழைப்பதற்காக நான் சொல்லும் வார்த்தைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருடுறதை நிறுத்தினால் 2 தமிழகத்தை சுருக்கமாக வைத்திருக்க முடியும் என்று நான் சொல்வேன். அது மிகையான நகைச்சுவை அல்ல, அதுதான் யதார்த்தம். அத்தனை காசு விரயமாய் கொண்டிருக்கிறது. யார சொல்றீங்க? யாரை விட்டு வைக்க முடியும்? 7.5 கோடி மக்கள் 234 பேர் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என் எழுது கொண்டிருக்கும். என்ன சொல்றீங்களா இல்ல அவரை சொல்றீங்களான்னு கேட்டுப்பாங்க. ஒருத்தர் சொல்லிட்டாலும் அதே அர்த்தம். என் வேலையை நீங்கள் வேலை சுமையை குறைக்கிறீர்கள். இவர்களை பற்றி சொல்ல வேண்டிய நியாயமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர்கள் வைப்பதும், அவர்களை பற்றி வைக்க வேண்டிய நானே வைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர் வைப்பதும், மொத்தத்தில் 2 பேர் குற்றம் வெளிப்பட்டதும் எனக்கு சௌரியமாக போகிறது. மக்கள் நீதி மையம் வந்தால் என்ன செய்ய போகிறது? என்னமோ சென்ட்ரிசமாகும். அதுவும் வெளிநாட்டில் இருந்து அப்படியே அதை நகல் எடுத்து காப்பி அடிக்கிறார்கள். கம்யூனிசம் மட்டும் என்ன? மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்ற வார்த்தை அப்படியே அச்சரம் காப்பி அடிப்பது. அதில் என்ன தவறு இருக்கிறது? மார்க்ஸ் சொன்ன வார்த்தைகளை தமிழாக்கம் செய்து உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? அது ஒரு சித்தாந்தம். ஓஷோ ஆங்கிலத்தில் சொன்னதை தமிழில் மொழிபெயர்க்கவில்லையா? இயேசு கிறிஸ்து அவர்கள் ஆர்மைக் மொழியில் சொன்னது இன்று உலக மொழிகளில் பல இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குர்ஆனின் மொழிபெயர்ப்பு பல இடங்களில் இல்லையா? நம் பாரதியின் கவிதைகள் ரஷ்யா மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லையா? அந்த மாதிரி சென்ட்ரிசத்தை நான் தான் கண்டுபிடிக்கிறேன். எவரெஸ்ட நான் தான் கண்டுபிடிச்சேன்னு டென்சிங் சொல்லல, அதையே தான் சொல்றேன். நானும் அந்த சென்ட்ரிசத்தை யமன சித்தாந்தமாக தேர்ந்தோம் என்பதே எங்களுக்கு பெருமை. அது போதுமானது.
வேறு எந்த சாதனைக்கும் நாங்கள் கட்சி போட விரும்பவில்லை. இதெல்லாம் சின்ன விமர்சனம், இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இந்த சித்தாந்தத்தை பரப்ப வேண்டிய எங்களுடைய தொண்டர்கள் குழம்பிவிடக் கூடாது. ஐயோ இது இம்பார்ட்டன்ட் சித்தாந்தம் போன்றது நமக்கு பொருந்தாது, இது பொருந்தாதுன்னா கம்யூனிசம் பொருந்தாது. கம்யூன் என்ற ஒரு வார்த்தை சொன்னவரே கம்யூனிஸ்ட் தான். அப்படி பார்த்தா ஏற்கும் அதுதான். காம் என்பதும் கம்யூனிசம் என்பதும் எல்லாம் ஒரே சொல்லை குறிக்கிறது, நம்மை குறிக்கிறது. இஸ்லாமியர்கள் உலகத்து இஸ்லாமியர்களை காம் என்பார்கள், அதாவது குடும்பம் என்று சொல்வார்கள். எல்லா மொழியிலும் அது சொல்ல ஆசைப்படுபவர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் நாங்களும் ஆசைப்படுகிறோம். நடுவு நிலைமை என்பதை நாங்கள் காண்பிக்கவில்லை. அது என்னுடைய மொழி, என் முப்பாட்டன் மொழி, வள்ளுவன் சொன்னது. அதுதான் சென்ட்ரிசம், நடுவு நிலைமை. தாம்பாளத்தில் தண்ணி போல இடது பக்கம் சாய்த்தால் இடதுசாரியாகவும் வலது பக்கம் சாய்த்தால் வடதுசாரியாகவும் தடுப்பிக் கொண்டிருக்கும் அந்த தாம்பாளமாகவே இருப்பதுதான் சென்ட்ரிசம். மக்களுக்குத்தான் ஆராய்ச்சி எடுக்கணும் என்றாலும் இந்த தடுமலில் மக்களுக்கு துன்பமோ துயரோ அவர்கள் துயரை தொடங்கும் எந்த சாத்தியக்கூடம் இல்லை என்றால் சென்ட்ரிசம் எழும். அதனால் தான் உலகத்தில் சென்ட்ரிசம் பிறந்திருக்கிறது, அது வாழும். எங்கள் சென்ட்ரிஸ்டுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லுகிறேன். விவசாயி என்ற சொல் பெண்களுக்கு பொருந்தும் என்று நம்புகிறது சென்ட்ரிசம் மையம். அதை நம்புகிறது. பெண்கள் இல்லாமல் விவசாயம் செய்ய பழகி இருந்தார்களே, ஆனால் தாங்கள் போர் செய்தது போல் பெண்களை எல்லாம் வீட்டில் வைத்துவிட்டு இவர்கள் மட்டும் சென்று உயிர் துறந்தோ அல்லது வீரத்திலகப்பட்டோ திரும்பி வந்த அந்த மாதிரி வேலையாக இருந்திருந்தால் பரவாயில்லை. அதிலும் வழி அனுப்பவோ வாழ்த்து சொல்லவோ ஒரு தாயோ மனைவியோ அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதை நினைத்துக் கொண்டு உயிரோடு திரும்பி வர வேண்டும் என்று வருகிறார்கள். அங்கும் அவர்களுக்கு பங்கு உண்டு என்றாலும் அது ஆண்களின் மூலமாக இருக்கலாம். ஆனால் விவசாயம் அப்படி அல்ல. விவசாயத்தில் நாத்து நடுவதிலிருந்து களை பறிப்பது வரை பெண்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் விவசாயிகள். ஒரு விவசாயிக்கு அரசு கொடுக்கும் மரியாதைகளை, நலன்களை, சலுகைகளை பெண் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கும் எங்கள் நல்ல அரசு. என்ன அரசு பேச ஆரம்பிச்சுட்டாரு டைரக்டா அப்படின்னு எதுக்கு வந்தாங்க? சும்மா இவ்வளவு பெரிய கேம்பெயின் ட்ரையல் கொண்டு மக்கள் திரள இந்த மக்கள் அலையை நீதி கொண்டு நாங்கள் வருவதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு என் பாப்புலரை என்கரேஜ் பண்றதுக்கு அந்த புகழ் தான் நீங்க ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டீங்களே. தமிழகம் தலை நிமிர வேண்டும், தமிழகத்தின் புகழ் உலகெங்கிலும் செல்ல வேண்டும். அதான் போயிடுச்சுங்களே. பாருங்க, எங்களுக்கு டெல்லியில இருந்து பாராட்டப்பட்ட பட்டயம் கொடுத்திருக்கிறார்கள். சிறந்த மாநிலம் தமிழகம் என்று. நீங்கள் இதை சீர்கெட்ட மாநிலம் என்று எப்படி சொல்ல போச்சு என்று கோபிக்கிறார்கள். சிறந்த மாநிலம் யாருடன் போட்டி உங்களுக்கு? அமெரிக்காவுடன், இங்கிலாந்தில் இருக்கும் ஒரு மாநிலத்துடன் இல்லை. நம்மில் இருக்கும் சீரழிந்த மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், அதை பார்க்கும் போது நாங்கள் சிறந்த மாநிலம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் என்று. தமிழகத்தின் போட்டி உலகோடு இருக்க வேண்டும். தமிழகத்தின் போட்டி உலக வல்லரசுகளுடன் இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது டர்ன் ஓவர் $250 மில்லியன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். $250 மில்லியன்
தமிழகத்திற்கு உள்ளது என்று மாற்றிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு அது போதாது, அது சுபீட்சம் அல்ல. கிட்டத்தட்ட நம்மை விட சற்றே பெரிய மாநிலம் மராட்டியம். அவர்கள் $1 trillion கடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. தமிழகத்தை வெகு விரைவில் $1 trillion எக்கானமியாக மாற்ற வேண்டும், மாற்ற முடியும். அதற்கான அஸ்திவாரங்களை நாங்கள் போட ஆரம்பித்து விட்டோம், திட்டங்களை போட ஆரம்பித்து விட்டோம். எங்கள் மேனிஃபெஸ்டோ வரும்பொழுது சின்ன எழுத்துக்களை கூட படிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த குழுமியிருக்கும் மக்களுக்கு சொல்வதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். இது பொழிப்புரை தான், உரை அவ்வளவுதான். அதுக்காக இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இன்னும் எங்களுக்கு எல்லாம் பல ஆசைகள் இருக்கிறது. மீனவ சமுதாயத்திலிருந்து இதுவரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த சமுதாயங்களில் இருந்தெல்லாம் அசம்பிளியில் ஆள் வேண்டும் எங்கள் கட்சியில் என்று ஆசைப்படும் கட்சி நாங்கள். ஒரு மீனவர் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், அமைச்சராக இருக்க வேண்டும். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய திட்டங்களில் ஒன்று. ஆசை இல்லாமல் இது செய்ய முடிந்த திட்டம். இது ஏதோ புதுசா இதெல்லாம் நடக்கக்கூடியதாக நடக்க முடியும். உடன்கட்டை ஏறிக்கொண்டிருந்த பெண்களை நாம் சமமாக அமர வைத்து, எனக்கு பிறகு நீ மணமேடை ஏறலாம் என்று வாசி கூடி விட்டு சென்ற கணவர்கள் எத்தனை பேர் அந்த மாடர்ன் இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லத்தரசிகளின் பங்கு பொருளாதாரத்தில் நிறையவே இருக்கிறது. ஒரு வீட்டில் அவர்களுடைய பங்களிப்பை கணக்கிட்டு எழுதினால் வீட்டில் ஐயா வாங்கும் சம்பளத்தை விட இவர்கள் பெறும் ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் எங்க வீட்டில் அப்படித்தாங்க. எனக்கு சின்ன பையனாக காது வலிக்குதுன்னு அம்மாட்ட போவேன், தொண்டை கரக்கரன்னு அம்மாட்ட போவேன். அதுக்கு ஒரு கஷாயம், இதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவாங்க, மூக்க சிந்தி தொடக்கி விடுவாங்க. ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் தானே, இயர் நோஸ் த்ரோட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். 10வது வரைக்கும் டியூஷன் டீச்சர் வேற. அவங்க எவ்வளவு படுத்திருக்காங்களோ அந்த சொற்ப கல்வியை வைத்துக் கொண்டு நான் பெரிய கிளாஸுக்கு போற வரை தோல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்து போயிருப்பா, எனக்கு இதுக்கு மேல தெரியாது என்று சொல்லி வைத்த அந்த கொஞ்சம் படித்த டியூஷன் டீச்சர் எங்க அம்மா. எத்தனையோ படித்த டியூஷன் டீச்சர்களும் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாத்தியாளர் மக்களாகவும் இருக்கிறார்கள், சமையல்காரியாக இருக்கிறார்கள், வேலைக்காரியாக வேலை செய்கிறார்கள். இந்த கோவிட் நேரத்தில் கொஞ்சமா அதை பகிர்ந்துக்கிற மாதிரி நடிச்சோம் நம்மளாம். ஆனா நிலை இதெல்லாம் சரியா போயிட்டா மறுபடியும் பழைய நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இதுவே பழக்கமாயிட்டால் நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பது ஏதோ ஒரு பைப் ட்ரீம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது அல்ல. It can be channelized. The government has enough money. அரசிடம் அதற்கான பணம் இருக்கிறது. அதை விரயம் செய்யாமல் பல விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்து கொண்டிருந்தால் அத்தனைக்கும் பணம் இருக்கிறது. முக்கியமாக நான் சொன்னது போல் கொள்ளையடிக்காமல் இருந்தால் 2 தமிழகம் இருக்கிறார்கள். நான் சொல்றது 2 பேர் பிரிச்சுட்டு காக்கிறது இல்லை. 2 தமிழகம் அளவுக்கு மாநிலங்களை நாம் காப்பாற்ற முடியும் என்று சொல்கிறேன். தொழில் முனைவோர்கள், அதுவும் சிறு குறு தொழில் செய்த முனைவோர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை.
50 பெரிய $1 பில்லியன் கம்பெனி இருந்தால் 5 லட்சம் சிறு முதலீட்டாளர்களுக்கு சமம். அந்த 5 லட்சத்தை உருவாக்கினால் நம்முடைய சுபீட்சம் பெருகவே தவிர குறையவே குறையாது. கண்ணுக்கு தெரியாமல் நதி போல் ஓடிக்கொண்டிருக்கும் நம்மளுடைய பொருளாதாரம். பைப்புல தண்ணி மாதிரி இல்லையே நதி. பெருநியல் ரிவர்ஸ் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எங்கிருந்து எப்படி என்ற அதிசயம் இன்னும் பிடிப்பட்ட பாடில்லை. அதனால்தான் நாம் நீர்நிலைகளை மதிக்க மறந்து விட்டோம். எத்தனையோ புது சாமி கும்பிடுறீங்க, இதையும் கும்பிட்டுட்டு போங்க. எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது. நான் தண்ணியை முத்தமிடுவேன், குளிப்பேன். எனக்கு அது எனக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அது உங்களுக்கும் தான். அதை உங்களுக்கு காசுக்கு விற்கும் அரசு நல்ல அரசாக இருக்கவே முடியாது. நீர் உங்கள் உரிமை. அதை அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உள்ளவர்கள் அந்த அரசு. இது இப்ப உடனே செய்யணுமானா, நான் அந்த கோடை கூட செய்ய முடியுமானா, இப்போ திட்டம் கூட ஓரளவு செய்ய முடியும். அடுத்த கோடைக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். இதை ஏன் செய்யவில்லை என்றால் தெரியாது இருக்கவில்லை. அப்புறம் நமக்கு காசு சுஸ்பெண்ட் வைக்கணுமே. ஷெல் கம்பெனி எல்லாம் உருவாக்கி நம்ம சொத்தையெல்லாம் அங்க கொண்டு விழிச்சுட்டு இங்க ஏழ்மையை பாதுகாத்து வைக்க வேண்டுமே. எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஏழ்மை இருந்தால் தானே நாம் கொடுக்கும் காசை அவர்கள் கையேற்றி வாங்குவார்கள். அந்த ஏழ்மையை போக்கிவிட்டால் எம்ஜிஆரின் கனவு ஏழ்மையை போக்குவது என்பது. இவர்கள் அந்த கனவை பாதியில் கலைத்து விட்டு புதிதாக இவர்கள் சொத்து சேர்க்கும் கனவுகளில் ஈடுபட்டு விட்டார்கள். பறக்க வேண்டும் என்று ஒரு அது சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி என்று பாடியவர் வழியை இவர்கள் பின்பற்றவே இல்லை. பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அந்த கொடி. அந்த அன்னம் கொடியை உயர்த்தி பிடிக்க வந்த கட்சி மக்கள். அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே எம்ஜிஆரின் நீட்சிதான் நான். அதை செய்தும் காட்டிவிட்டால் அவர் ஆசி பெற்று வந்த அடுத்த வாரிசு தான். அதுவா நான் ஏன் ஆசைப்படக்கூடாது சொல்லுங்கள். ஒரு வாரம் எதிர்வாதம் இருந்ததெல்லாம் சொல்லுங்கள். அவர் போல் ஆக வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்க கூடாது? அப்படி சொல்லித்தான் என்னை வளர்த்தார். அதனால் நான் அதை நோக்கி நகர்வேன். அதற்கான எல்லா அருகதைகள் இப்பொழுது கொஞ்சம் இருக்கிறது. இல்லை என்ற ஒரு சந்தேகம் யாருக்கேனும் இருந்தால் அதையும் வளர்த்துக் கொள்வேன். நாங்கள் புதைமொழிகள் விழுகின்றவர்கள் அல்ல. அழுத்தமான கட்டாந்தரவில் அறை எங்கள் நேர்மை. நாங்கள் கட்டப்போகும் கட்டிடங்கள் பூகம்பத்தையும் எதிர்பார்த்து கட்டடங்களாக அடுத்து வரும் கட்சிகள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற முன்னுதாரணமாக அறிவுறுத்தி இங்கே சில பேர் ஆரம்பத்தில் நிரந்தர முதல்வர்கள் முதல்வர் என்றெல்லாம் என்னை அழைக்கிறார்கள். நிரந்தரம் எதிலும் கிடையாது, யாரும் கிடையாது. வளம் நலம் அவை நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இப்போ அது இல்லை. அதை தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன சொல்றாங்க? இது நிறைய எத்தனையோ சொன்னது அரை நூற்றாண்டு பார்த்து விட்டோம். உங்களுடன் சேர்ந்து புறாக்கு பார்த்துக் கொண்டிருந்தது நானும் தான். அதற்கு பிராய திட்டம் செய்வதற்காகத்தான் இன்று நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன்.
குரல் கொடுக்கும் தைரியம் இருந்தும் நாவன்மை இருந்தும் அதை செய்யாமல் விட்டது எவ்வளவு பெரிய குற்றம் என்ற குற்ற உணர்வுடன் நான் அரசியலுக்கு தாடி கருப்பா இருந்த போதே வந்திருக்கணும். அது இப்படி பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நான் உங்களை மாதிரியே தப்பு பண்ணிட்டேன். நோட்டாவா இருந்திருக்கலாமா, ஓட்டே போடாமன்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனா நல்ல வேளை அந்த அது நான் கடைபிடிக்கவே இல்லை. சரியோ தப்போ என் ஜனநாயகத்தை காக்க வேண்டியது என் தனிப்பட்ட கடமை. தனி மனித சத்தியாகிரகம் என்று சொல்வது போல் அதை ஒவ்வொருவரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க தயவு செய்து நோட்டா வந்து ஒரு நல்ல பொசிஷன் டு டேக் என்று எடுக்காதீர்கள். ஏன்னா அதுல எங்க ஓட்டு நிறைய இருக்கு. நிகழும் அரசியல் பால் இருக்கும் வெறுப்பு எங்களுக்கும் உண்டு. எங்களுடன் சேருங்கள். நீங்க நோட்டா போட்டு போயிட்டீங்கன்னா அவங்க நோட்டா போட்டு வாங்கிடுவாங்க ஏழைகள். அதுவும் யார் வீட்டு நோட்டு? உங்க வீட்டு நோட்டு. அவங்க யாரும் பரோபகாரிகள் அல்ல. எந்த அளவுக்கு அவர்கள் மேல் வந்துவிட்டது என்றால் அவர்கள் காப்பாற்றுவதாக சொன்ன எந்த மொழியை சொல்லி அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறினார்களோ அந்த மொழியை அவர்கள் மரியாதைக்குரிய மொழியாக வைக்கவே இல்லை. அங்கிருந்து சொல்லி இது வேணான்னு பாக்குறோம், வேற ஒண்ணு கொடுக்குறோம், அதை வாய்ப்பு போட்டுக்கிறியான்னா பார்க்கலாம். சரியா கேட்கல. ஏன் கேட்கல? காலையே பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு ஐயா நிமிர்ந்ததில் தலை நிமிர்ந்து தமிழகம் என்பது இவர்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஐந்தில் வளைக்க வேண்டியதை இப்பொழுது 50 வளைக்க இருக்கிறார்கள். நிமிரவே நிமிராது. நீங்கள் கேளுங்கள். இனி வரும் தலைமுறை நிமிர்ந்துதான் நடக்கும். எங்கள் அரசு டேபிளுக்கு அடியில் இருந்து துவங்காது. ஆன் டாப் ஆஃப் தி டேபிள். மேசை தட்டுவதும் மேசைக்கு அடியில் கும்பிடுவதும் எங்கள் பழக்கமாக இருந்தார். தன்மானம் என்பது எங்கள் அரசியலில் மிக முக்கிய பங்கு. சுயமரியாதை என்றும் சொல்லலாம். ஆனால் உடனே அப்படியான கணக்கு போட்டுருவாங்க. அதுக்காக நான் ஒரு பொது வார்த்தையை சொல்லுகிறேன். தவிர தன்மானம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது எங்கள் கட்சியில் பெரிய நேர்மைக்கு கொடுக்கும் அதே அளவு இடம் தன்மானத்திற்கும் நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொருவரும் தனிநபர் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். எங்கள் கட்சியில் மாலை போடுவது கிடையாது. பழக்கம் இல்லாதவர்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்கள், பழையவர் யாரும் எனக்கு மாலை போட மாட்டார். அப்படியே ஒரு கூட்டத்தை 30 வருடம் காப்பாற்றி மனம் மாற்றி வைத்திருக்கிறார். இப்ப கோவிட்னால நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்யும் மரியாதையை இப்பொழுது செய்து கொள்ள முடிவதில்லை. எங்கள் மரியாதை ஒருவர் ஆற தழுவிக் கொள்வது மட்டும்தான். எங்கள் கட்சி துவக்க விழாவில் அப்படித்தான் நாங்கள் வரவேற்றோம் எங்கள் கட்சி கேடர்களை. இதுதான் எங்கள் தன்மானம், மரியாதை, அன்பு. அன்பு இல்லாமல் அரசியல் செய்தால் காணாமல் போய்விடுவார்கள். இன்றும் எனது சொத்து நீ பேசக்கூடாது என்று அந்த சொந்தம் கொண்டாடும் அந்த மனிதர் என PhD படிச்சிருந்தாரு. இல்ல பெரிய பணக்காரர் நேரு காந்தியார் மாதிரி பெரும் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவரா. ஆனால் கிட்டத்தட்ட அவருக்கு நிகராக காமராஜரும் எம்ஜிஆரும் பேசப்படுவதற்கான காரணம் அவர்கள் மனிதர்கள் பால் வைத்திருந்த அன்பு. அது எனக்கு உண்டு. எங்களுக்கும் முன்பால் உதவிகளை வரும் வழியில் தான் சொல்லிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நான் சேவை கையை துடித்துக் கொண்டிருக்கிறேன். என் கையை கட்டிக்கூடாதீர்கள், அறுத்து என்னை விடுதலை செய்யுங்கள். உங்கள் பணி செய்து கிடப்பதே இருக்கலாம்.
விவசாயத்திலும் மின்வெளியிலும் பெண்களுக்கு சமமான உரிமை, நீர் மேலாண்மை ஒரு முக்கிய, விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும். இன்று தென்னகத்திலிருந்து டெல்லி வரை சென்று நம் விவசாயிகளுக்கு தோள் கொடுத்த கட்சி எம்என்எம். அதுவும் ஒரே கட்சி என்று சொன்னால் கூட அது முதலில் இந்த நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சாரங்களுக்கு நடுவே பெட்ரோல் விலை ஏறியதை யாருமே கண்டிக்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. முக்கியமாக ஊடகங்கள், நடுத்தர தட்டு மக்களின் கதி என்ன ஆகுது? உலகத்திலும் பெட்ரோல் விலை குறைந்தாலும் இங்கே விலை குறையாது என்பதுதானே அந்த நடு சென்டர்ல இருக்கிறவங்களுடைய முடிவு. நடு சென்டர் வேறு, மையம் வேறு. நாங்களும் ஒரு மையம் என்று நம்புபவர்கள் நாங்கள். சென்டர் மிரட்ட முடியாது. தனியா இப்பொழுது உங்கள் ஆசியினால் ஊடகத்தின் வெளிச்சம் எங்கள் மேல் பட துவங்கி இருக்கிறது. இது விடியல் தான், ஒரு புது விடியல், இன்னும் உச்ச விடியல் காத்திருக்கிறது. உங்களுடன் ஒரு துணி சோப்பை தான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் அனைவருக்குமே நன்றிருந்து காத்திருக்கிறோம். அது தமிழகம் தலையிடும் என்ற நம்பிக்கையில் நாம் எல்லோரும் ஒரே திசை நோக்கி நடந்தால் கண்டிப்பாய் நிகழும். அதை நிகழ்த்தி காட்டுங்கள். மக்கள் நீதி மையத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும். வேற எனக்கு என்ன வழின்னு தெரியல. அதனாலதான் நாங்கள் அரசியலுக்கு வந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை செய் என்று என் உள்மனது சொன்னது. அதனால வந்தேன். ஊர் கூடி தேர்ந்தெடுத்தார். நாளை நம்ம கிராமியமே தேசியம் என்றால் நாளை நாமே நாடு என்றாலும் நாளை. நன்றி.